தச்சி வாய மூடுங்க. என்னைய பார்த்தா பேய் மாதிரி தெரியுதா இல்ல வேற ஏதாவது மாதிரி தெரியுதா? என்ன ரெண்டு பேரும் நடக்க மாட்டிட்டு இருக்கீங்க? நான் தான் முன்னாடியே சொன்னேனே, உங்க ரெண்டு பேரையும் அட் அ டைம்ல நான் முழுங்க போறேன். அது மட்டும் இல்லாம ஒரே டைம் ரெண்டு மாமிசத்தை முழுங்கி பல வருஷம் ஆச்சு. அதனால உங்க ரெண்டு பேரையும் சேர்த்தே முழுகவா? நீ என்னதான் வேணான்னு கத்துனாலும் நான் உன்னை இப்ப முழுங்கதான் போறேன். ஹலோ பேசர், அவங்க ரெண்டு பேரும் பாவம் பேசர், விட்டுருங்க பேசர். அப்ப இவங்க ரெண்டு பேருக்கு பதில் உன்ன சாப்பிடுவா? நீங்க யாரையுமே சாப்பிட வேணாம். நீங்க அப்படியே கொஞ்சம் நகர்ந்தீங்கன்னா நாங்க 4 பேரும் எஸ்கேப் ஆயிடுவோம். தயவு செய்து என்னை விட்டுருங்க. எஸ்கேப் ஆக போறியா? உங்களை எத்தனை வருஷம் கழிச்சு பார்த்திருக்கேன். மாமிசத்தோட ஸ்மெல்லு என்னை இழுக்குது. இந்த நேரம் பார்த்து விட்டு சொல்றியே, இதுவே உனக்கு நல்லா இருக்கா? அங்கிள், உங்களை பார்க்க ரொம்ப நல்லவர் மாதிரி இருக்கீங்க. ப்ளீஸ் எங்களை விட்டுருங்களேன். இந்த நாடகத்துக்கெல்லாம் பயப்பட மாட்டேன். இன்னும் நல்லா கெஞ்சு. எங்களை பார்த்தா உங்களுக்கு பாவமாவே தெரியலையா? என்ன பார்த்தா உனக்கு பேயா தெரியலையா? பேய் என்னைக்காவது பாவம் பார்த்திருக்கா? சொல்லு. நீங்க மற்ற பேய் மாதிரி இல்லை தானே? குழந்தைங்களெல்லாம் பயமுடுத்த மாட்டீங்க, குழந்தைங்களெல்லாம் சாப்பிட மாட்டீங்க தானே? நான் குழந்தைங்களை சாப்பிடுற பேய் இல்ல, ஆனா உங்களை சாப்பிடுவேன். நீங்க எல்லாம் பேசி பேசி எனக்கு பசி இன்னும் அதிகமாயிட்டே இருக்கு. தாமதிக்காம உங்க ரெண்டு பேரும் இப்ப நான் முழுங்க போறேன். ஐயோ பூமாரி. ஹே அசோக், நீ ஏன்டா மேல வந்த? இந்த பேய் ஆல்ரெடி எங்க 4 பேரையும் முழுங்குறேன்னு சொல்லுது. இதுல நீ வேற வந்து நிக்கிறியே, இப்ப உன்னையும் முழுங்க போதுடா. ஐயோ ஐயோ, சிரிச்சு சிரிச்சு எனக்கு வயிறெல்லாம் வலிக்குது. சத்தியமா இதுக்கு மேல என்னால முடியாது. அசோக், உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? பேய் அங்கிள், ஃபர்ஸ்ட் அந்த பயலை முழுங்குங்க. வந்ததுல இருந்து ஓவரா பேசிட்டு இருக்கான். இந்த பேய நீ முழுங்காது. ஏன்டா பேய கரெக்ட் பண்ணிட்டியா? கரெக்ட்லாம் பண்ணல. அப்ப வேற என்ன பண்ணீங்க? காசு கொடுத்து வாங்கினேன். புரியலையே. காய்ஸ், உங்களுக்கு இன்னும் புரியலையா? நான் வந்ததுக்கு அப்புறம் அந்த பேய் பேசவே இல்லை பாருங்க. அதுதான் ஆச்சரியமா இருக்கு. இவ்ளோ நேரம் எங்களை எப்படி தான் பயமுடுத்துச்சு. நீங்க வந்து உள்ள பாருங்க, நல்ல புள்ள மாதிரி அமைதியா உங்க பக்கத்துல நிக்குது. என்ன நடக்குதுங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். ஆக்சுவலி இது பேயே கிடையாது, இது ஒரு டூப்ளிகேட் மாடல். என்னது மாடலா? மாடலா? ஆமா ஆமா. என்னடா சொல்ற? ஆமா சஞ்சய், நான் ஸ்வேதாவை பயமுடுத்துறதுக்காக இந்த மாடலை வாங்கினேன். ஆனா கடைசியில பயமுடுத்துறதுக்கு சான்ஸே கிடைக்கல. சரி என்னடா பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேனா, நீங்க எல்லாரும் மாடியில் என்னன்னு பேசிட்டு இருந்தீங்களா, சரி வாங்கின பொம்மையை வச்சு விளையாடலான்னு சொல்லி மேல எடுத்துட்டு வந்து இவ்வளோ நேரம் உங்ககிட்ட நான் பிராங்க் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தேன். என்னது பிராங்க் பண்ணியா? ஆமா பூமாரி, பிராங்க் தான். அப்ப எங்களை சாப்பிடுறேன்னு சொன்னது நானே. எங்க ரெண்டு பேரையும் முழுங்குறேன்னு சொன்னது அதுவும் ஐயனே. மாமிசோன்னு கதை விட்டது தட்ஸ் ஆல்சோ மீ. ஆமா, இதெல்லாம் எப்படி பண்ணீங்க? அது ஒண்ணும் இல்ல ரோஸ், நான் போன்ல பேசுறதெல்லாம் இது அப்படியே உள்வாங்கி இது அப்படியே பேசும். இப்ப நான் பேசி காட்டுறேன் பாரு. ஐ மாமிசோ, 4 மாமிசோ, இன்னைக்கு எனக்கு ராஜ வேட்டதா. ஐ மாமிசோ, 4 மாமிசோ, இன்னைக்கு எனக்கு ராஜ வேட்டதா.
பாத்தியா அப்படியே பேசுது பாத்தியா எப்படி நம்ம ட்ரைனிங் சூப்பர்ல செம்மையா அவங்க 4 பேரை பயமுடுத்திட்டா என்னால நம்பவே முடியல ஒரு பேய்க்கு போய் பயப்படுறீங்க இந்த காலத்து பசங்க தானே நீங்க இந்த காலத்துல பேயெல்லாம் இருக்காதுன்னு உங்களுக்கு தெரியாதா ஐயோ ஐயோ இவ்வளோ நேரம் நான் செம்மையா ஃபன் பண்ண போங்க நல்ல என்டர்டைன்மெண்ட் இங்க எல்லாரையும் நல்லா வெறுப்பேத்தி பயமுடுத்துறது உனக்கு என்டர்டைன்மெண்ட்டா அட்ட ராத்திரியில ஒரு பிளாஸ்டிக் மாடல காட்டி எங்களை இந்த அளவுக்கு நீங்க பயமுறுத்திட்டீங்க. அசோக் மாமா, உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? நாங்க எப்படி தெரியுமா பயந்து போனோம்? அசால்ட்டா வந்து நான் உங்களை பிராங்க் பண்ணன்றீங்க. உங்களுக்கு எவ்வளவு தைரியம்? இன்னும் கொஞ்ச நேரம் மட்டும் நீங்க பிராங்க் பண்ணிருந்தீங்க, சத்தியமா மண்டை தெறிக்க 4 பேர் ஓடி இருப்போம். எதுல எல்லாம் பிராங்க் பண்றதுன்னு ஒரு விவசாயம் இல்லையா உங்களுக்கு? சீரியஸா நான் எவ்வளவு தெரியுமா பயந்து போனேன். உங்களை பார்த்தாலே எனக்கு கோவமா வருது அசோக் மாமா. இந்த பயல சும்மாவே விடக்கூடாது நம்ம 4 பேரும் ஓவரா பண்ணிட்டு இருக்கான் எந்த அளவுக்கு நம்மள பயமுடுத்திருக்கான் எந்த அளவுக்கு நம்மள ஏமாத்திருக்கான்னு பாத்துக்கோங்க கரெக்ட்டா சொன்ன சஞ்சய். அசோக் மாமா, உங்களை நான் விடவே மாட்டேன். சும்மாவே விட போறது இல்ல. ஆமா, உங்களை தூக்கி போட்டு 4 பேர் மிதிக்க போறோம் பாருங்க. ஹே guys கூல் டவுன் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் தானே அதுக்கே எல்லாரும் ஓவரா எமோஷனல் ஆகுறீங்க நல்லா எமோஷனல் கூட விளையாடிட்டு ஏன் எமோஷனல் ஆகுறீங்க நான் கேக்குறீங்க. எனக்கு வர கோவத்துக்கு ஃபர்ஸ்ட் இந்த பிளாஸ்டிக் மாடல தூக்கி போட்டு உடைக்கணும். டிஸ்கால் போங்கிட்ட. ஐயோ என் பிளாஸ்டிக் மாடல் அதோட ரேட் என்னன்னு தெரியுமாடி உனக்கு 20,000 ரூபாய்க்கு வாங்கினேன் இப்ப அசால்ட்டா உடைச்சு போட்டேன் நான் உங்களை உடைக்காம இருக்கேன்னு சந்தோஷப்படுங்க. எவ்வளவு தைரியம் உங்களுக்கு? எவ்வளவு தைரியம் தான் எங்களை நீங்க பிராங்க் பண்றன்ற பேர்ல பயமுறுத்திருப்பீங்க. உங்களை நான் சும்மாவே விட போறது இல்ல பாருங்க. இப்படியே பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம் எல்லாரும் தூக்கி போட்டு அவனை குமுறுன்னு குமுற வேணாம் பேய வச்சுதானே வெறுப்பேத்துன இப்ப எங்களோட மேஜிக்க பாக்குறியா மேஜிக்கா ரெடி 1 2 3 டடா என்னடா உருட்டு கட்டெல்லாம் வருது எப்படிடா செஞ்சு இந்த மேஜிக்க பண்ண செம்மையா இருக்குடா இப்ப இன்னும் நிறைய பெரிய மேஜிக்லாம் பார்க்க போற பாரு guys லெட்ஸ் கெட் ஸ்டார்ட் என்னடா பண்ண போறீங்க இப்போ நாங்க என்ன பண்ண போறோம்னு பாருங்க. எப்பா டேய் போதும்டா விடுங்கடா ஐயோ வலிக்குதுடா விடுங்கடா என்ன பிராங்கா பண்ற பிராங்க் இந்த நல்லா வாங்கிக்கோ டேய் போதும்டா எப்பா டேய் விடுங்கடா சத்தியமா வலிக்குதுடா இனிமேட்டு உங்க சங்காத்தமே வேணாம் உங்க பக்கமே நான் தலை வச்சு படுக்க மாட்டேன்டா விட்டுருங்க நல்லா வாங்கிக்கோங்க. உங்களுக்கு இதெல்லாம் பத்தாது, இன்னும் நிறைய போடணும். அம்மா தாய்ங்களா தெரியாதனமா உங்ககிட்ட விளையாடிட்டேன் தயவு பண்ணி விட்டுருங்க நீங்க அடிச்ச அடிக்கு நான் 10 நாளைக்கு எந்திரிக்க மாட்டேன் போல உடம்பெல்லாம் பயங்கரமா வலிக்குது உங்களை பிராங்க் பண்ணதுக்கு நான் நல்லா அனுபவிச்சிட்டேன் தெரியாதனமா பண்ணிட்டேன் என்னைய மன்னிச்சிருங்க தெய்வங்களா அம்மா வீரமா இருந்த என்ன இப்படி கோலையாக்கிட்டாளுங்களே என்ன அடி எல்லாம் கராத்தா பழகி இருப்பாங்க போல ஒரு அடி இடி மாதிரி விழுகுதே இனிமேட்டு பிராங்க் கிரீங்க்னு எதையாவது பண்ணு அப்படியே மண்டேலே கொட்டி மண்ணுக்குள்ள தள்ளிடுவேன் பிராங்க் பண்றதுக்கு இல்ல இனிமேட்டு என் வாயில பிராங்க்ன்ற வார்த்தை கூட வராது நல்லா வச்சு செஞ்சிட்டீங்க ஆளை விடுங்க ஐயோ முதுகு வலிக்குதே போடா